வந்து 2 மணி எலமெண்டா 1 மணி எலும்பு வருது. இது வந்து வேற லெவல். சில கடையில் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னா சரியில்லைன்னு இருக்கும். அதை நீங்க என்னடா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு ஏழரச்சனி ஆரம்பம், அதை என்ன வச்சு செய்யாம இருந்தா காணும். ஏன்டா ஹோல் எடுக்கிறாங்கன்னு பார்க்க. ஆனால் நான் வெற வழியில சேர்த்துக்க விழுந்து போட்டேன். முழுக்களும் கேமராமேன் தான் சாப்பிடுறது. அப்ப வந்து என்ன செய்யற முட்டை என்ற முபில தெரியுமா? நானே முழுங்கிட்டு வந்தேன். அண்ணா பயப்படாம உண்மையை சொல்லணும். எப்படி இருக்கண்டா? ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவம் நின்றதாக சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து தரமான சம்பவம் அப்படின்ட்டு என்னடா அப்படி ஒரு வயல்வெளியில் நிற்கிறேன் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு எங்க கூடின வந்திருக்கு ஆக்களை இல்லாத இடத்துக்கு. இன்றைக்கு என்ன நாள்? தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு நாங்கள் வந்து தரமான சம்பவம் செய்ய போகிறோம். சுற்றி முற்றி பார்த்தோம், ஒரு தரமே இல்லை. கூப்பிட்டு பார்த்தேன், ஒரு தரமே வர்றாங்க இல்லை. கஷ்டப்பட்டு உனக்காக விறகுகள் எடுத்துன்னு வந்தது. அது சரி, தைப்பொங்கலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிற? நீ தானே அந்த கடை வழியை போய் எல்லாம் எல்லாம் பண்ணுவேன். என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு வந்து நான் சமைக்க போறேன். எல்லாரும் சும்மா கமெண்ட் அடிக்கிறீங்க, இங்க வாங்க தம்பி, எல்லாரும் சும்மா கமெண்ட் அடிக்கிறீங்களா லக்ஷனா உங்களுக்கு சமைக்க தெரியுமாண்டு. இதுக்கப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். 2025 லக்ஷனாக்கு சமைக்க தெரியுமன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். எடிட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நிக்கிறாங்க பக்கத்துல. ஹாஸ்பிடல் இல்ல அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இன்றைக்கு பொங்கலை சாப்பிட்டுட்டு நல்ல கமெண்ட் சும்மா தேன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. நீ கடவழியெல்லாம் போய் சாப்பிட மாட்டா, நீங்களாவே சமைக்க. இனி நாங்களாவே சமைச்சு நாங்களாவே எங்களோட எடிட்டர் கேமராமேன் எல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன வேணும். கல் வேணும், விறகு வேணும், உங்களுக்கு தேவையான அத்தனை சாமான்களும் வேணும். காட்டு கொண்டு வந்து விட்டு போட்டு எல்லாம் சரி போய் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நாங்க குக் பண்ணுவோம். ஓகே, ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டீம், அதாவது ப்ரொடியூசர், எடிட்டர், கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்க போகிறோம். எங்களை வச்சு வேலை வாங்க போகிறோம். அதானே எப்போவுமே நெகட்டிவாக கதைக்க கூட பாசிட்டிவாக கதைக்க எல்லாரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். சரியா? ஓகே சரி. அச்சனா, இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ண இடத்துல சுத்தி முத்தி பேர் அவங்க இருக்கு சார். அவங்களோட இருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து யாழ்ப்பாணத்துல ஏதோ ஒரு காட்டுல வந்து விட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களை நம்பி வந்திருக்கு. இந்த காட்டுலயும் உங்களுக்கு பாருங்க பக்கத்து ஆறு இருக்கு, குளம் இருக்குது, அதுல முதல்ல இருக்குது தெரியுது. இந்த விறகு எங்க சொல்லுவா அப்படின்னு பாரு, எங்க இடத்துல விடுறாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துல பிடிக்கிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், சாப்பிடுற மாதிரி மட்டும் செஞ்சிருங்க. எங்களோட எடிட்டர்ஸ், கேமராமேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த பிள்ளை லக்ஷனா, நான் என்ன செய்ய பேசலாம், நெருப்பு மூட்டை போறேன். ஓகே சரியா? அதுக்கப்புறமா எங்களுடைய பானையை தூக்கி வைங்க. இந்த பொங்கல் பாலை விட்டு போட்டுதான் நாங்கள் தண்ணியை விடுறது. ஆதி நீங்க இந்த பால் கொஞ்சம் இல்ல நீங்க வந்து சடாரண்டு நான் ஒரு குக்கில் நீங்க அப்படி ஸ்டார்டிங்லேயே நிகழ்ச்சியில சொல்லக்கூடாது. ஆதி இந்த பானை வாங்கிட்டு வந்தது கேமராமேன். அவர் கொஞ்சம் பெரிய பானையா வாங்கிட்டார். நான் வந்து 1 லிட்டர் போத்துல தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இதுக்கு வந்து ஒரு எத்தனை லிட்டர் தேவைப்படும்? 2 லிட்டர் பால் வந்து தேவை. சரி, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு காட்டுக்குள்ள வர வந்துட்டோம். இனி மக்களே போய் வாங்கி கொண்டிருக்கலாது. பட் நம்ம செய்வோம். ஊத்துக்க நீங்க. ஆதி நல்ல மனசுக்காரர் பால் வச்சா அது உடனே பொங்கும். ஆதி சரியா? பாலண்டா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? ஓகே ஆதி சும்மா இருக்கீங்க, வரவர எடுத்துன்னு வாங்க. ஓகே சரி தூக்கி வைங்க அண்ணா. கடைசியில வந்து விரகப்பறக்க விட்டுட்டாங்க. வேற சிந்து, அதாவது பட்டிகளால இருந்து வந்திருக்கிறாரு. ஆமா, புது கேமராமேன், எடிட்டர், ஆக்டர், ஆக்டர்னு சொல்லலாமா எல்லாம். அவர் வந்து இப்போ நீங்கள் ஐபிசியில் எத்தனை நாள் வேலை செய்வீங்க? நான் 3 வருஷமாக வேலை செய்கிறீங்க. ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக வந்து அவர் வந்து இங்கே 15 நாள் வேறு இடத்துல வேலை செய்வாங்க. எப்படி அவர் வாழ்ற ஓகே பொங்கலோ பொங்கல் ஊத்துங்க.
அது இது வந்து தண்ணி வந்து நீங்க ஃபுல்லா விடணும். ஓகே நீங்க வாங்கிக்கணும் இந்த பானைக்கு தண்ணி விடணும் அந்த குளத்து தண்ணி தான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் விட்டுட்டோமே நான். அது என்னண்டு இந்த பானையை கொஞ்சம் சின்ன நான் வாங்கிருக்கேன். கோமன் வெரைட்டிக்கு பாருங்க பேனை வைக்கணும்னு சொல்லி வெரைட்டிக்கு பாருங்க நான் சொல்றேன். சரி சரி கமெண்ட் எடுத்தாலும் அசல்ட்டா. ஓகே இப்போ எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இருக்கிறேன். அங்கே கேமராமேன் எல்லாம் இருக்கிறாங்க. ரங்கன் இருக்கிறாரு, டிரைவர் அண்ணா இருக்கிறாரு, ஜோன் இருக்காரு. சரி இப்போ ஆதி இப்போ நாங்கள் பொங்குறதை பற்றி உங்களுக்கு நான் எல்லாம் செய்முறையும் சொல்லிட்டேன். சில மிஸ்டேக் வந்து நாங்கள் விட்டுட்டோம், ஒன்றும் செய்யலாது. நாங்கள் தூரம் இருக்கிறபடியாக போய் வாங்கி கொண்டுலாம் வரையலாது. நாங்கள் வந்து இப்போ பொங்கலண்டா என்ன அப்படின்றத வந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம். என்னென்னா நீங்கள் அசால்ட்டாக இருந்தோன்னு கமெண்ட் அடிக்கிறீங்க இல்லை போய் சாப்பிட்டு வர அல்லது எதையாச்சும் சொல்லுவீர்கள் தானே. இப்போ சொல்லுங்கள் தைப்பொங்கல் வந்து நீ கொண்டாடுறோம். தைப்பொங்கல் வந்து எங்களோட சூரியனுக்காகவும் அதை விட முக்கியமாக எங்களுடைய உழவர்கள் அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருத்தருமே இல்லை. அவங்க அலைஞ்சு பாரு நாங்கள் நடந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவங்க இதில் எவ்வளவு காலமாக இருந்துதான் எங்களுக்கு நெல்லை தாராங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தான் வந்து இந்த தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுறோம். அப்படிதானே? ஓகே அப்படியா? அப்போ சூரிய பகவானுக்கு ஸோ அதான் சூரியனுக்கும் உழவர்களுக்கும் சேர்த்து தான் கொண்டாட போகிறோம் இந்த தைப்பொங்கல். இப்போ நான் வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, இவர் தான் வந்து சிந்து. அதாவது வந்து எங்களுக்காக ஜாழ்ப்பாணத்தில் போய் இருக்கிற நாங்கள் இப்போ எங்களுக்காக வந்து 15 நாள் பற்றிகளோட வேலை செய்வார், 15 நாள் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்வார். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. சிந்து எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பற்றிகளோட தான் இவ்வளோ வருஷமா பொங்கினீங்க. இந்த முறை ஜாழ்ப்பாணத்தில் எங்கிட்ட மாட்டுப்படுத்தீங்க. எப்படி இருக்கு ஃபீலிங்? இல்லை இப்படி ஒரு இடத்துல பொங்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் இதுக்கு வந்த மாதிரி? இல்லை 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 என்னன்னா இப்போ இப்படியே சாப்பிட்டு தான் நான் நல்ல விஷயம். ஏன்னா சமைக்கிறதுப்பா என்ன கட்டத்தில் வர போகிறோம் தெரியல. இவங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே? பார்த்து. ஓகே, நான் எல்லாரும் பார்த்துருப்பேன். லக்ஷனா சாப்பிட எனக்கு ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு கடையாக போய் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அந்த இது இந்த சாப்பிட்டு இன்றைக்கு என்னென்னா லக்ஷனாவே எங்களே சாப்பாடு நினைப்போம். ஏன்னா அடுத்ததான் வந்து அது நான் இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட ஐபிசியில் வந்து நிறைய ஷோகள் போகிறது தானே. அப்போ எடிட்டர் பற்றாக்குறை இருந்தனால நாங்கள் இன்னொரு தடவை வந்து களத்தில் இறக்கியிருக்கிறோம். வந்து கஜீவன் பெயர். சரியா? இப்போ அவரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் வந்தார். சரியா? இனி வரக்கூடிய காலங்களில் எடிட்டிங்கில் எதுவும் கோளாறுகள் அல்லது நல்ல விஷயங்கள் அல்லது ஃபன்னாக எடிட் பண்ணுறது எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட நாங்கள் பொறுப்பு கொடுக்க போகிறோம். இப்போ அவர் வந்து எங்களோட ஃபுட் ரிவ்யூ எடிட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வார காலத்தில் பார்த்து ஃபுட் ரிவ்யூ நாங்கள் நிப்பாட்டி விட்டுட்டோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அவர் வந்து எடிட் பண்ணுவார். ஆனால் இது வரைக்கும் இந்த ஷோ எதை எடிட் பண்ணியிருக்கிறீங்களா? என்னண்டு என்ன எடிட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எடிட்டராக இருந்து வந்து சரியா எந்த ஷோ வந்து இல்லை கம்மனா இந்த விஷயம் வந்து கூடவே இருக்கும் டென்ஷன் ஆகுமாப்பா என்ற மாதிரி இருந்தா என்ன விஷயம் சொல்லுவீங்க? பயப்படாம சொல்ல. அவளே பயப்படாம நாங்க நிறைய கலைக்கிறதா சாப்பிட்டு கொண்டு பண்ணி பாட்டுவோம். லக்ஷனான ஒரு பெரிய ஒரு அடிக்கடி சொல்ற ஒரு வேர்ட் ஒன்று இருக்கு, பயங்கர ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? என்ன வேர்ட் தெரியுமா? சட்டப்படி சாப்பாடா? இன்னொரு வேர்ட் ஃபேஸ்புக்கில் எல்லாம் எழுது நல்ல ரெண்டிங்க வேற லெவல். ப்ரோக்ராம் வந்து 2 மணி தேலம் பண்ணா 1 மணி தேலம் வேறு. சொல்லுங்க. எல்லாம் நார்மலாக போனால் தான் வேறு லெவல். லக்ஷனா நாங்கள் வந்து லக்ஷனான்னு கூப்பிடுறது வேறு லெவல். வேற லெவல் டீம். வேறு லெவல் எங்கே போகிறாங்க? வேறு லெவல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேரை மாற்றிக்கிட்டு சடாரன். எஸ், வேறு லெவல். ஆதி நான் தரமான சம்பவம் செய்ய ஒவ்வொரு தரம் வந்து எனக்கு வந்து டேக் பண்ணி இப்படி போடுவாங்க. அக்கா இந்த கடையில் சாப்பாடு டேஸ்ட்டோ பொய் சொல்கிறீங்களோ உண்மை சொல்கிறீங்களோண்டு. அது உண்மை நிலவரம் என்ன சொல்லுங்க ஆபம். நாங்கள் போய்க்க நாங்கள் இப்போ ரிவ்யூ ஒன்று தானே போகிறோம். கடையில் வந்து அவங்க டேஸ்ட்டாக செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. எந்த கடைக்கு போனாலும் உண்மையாக நல்லா தான் செய்வாங்க. ஏன்னா அது ரிவ்யூ. இல்லை இப்போ இதை நான் இந்த கேள்வி தான் கேட்டேன் லக்ஷனா. இப்போ சில கடையில் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னா சரியில்லைன்னு இருக்கும். அதை நீங்க என்னடா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல நாங்க வந்து ஆட்டையும் வாழ்வாதாரத்தை கெடுக்க மாட்டோம். நீங்க ரிவ்யூ வந்தா என்ன செய்யணும்? உண்மையா சொல்லுங்க. இல்ல நாங்க வந்து கடைசியா அதாவது நாங்க வந்து ஒரு கடைக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய எபிசோட கடைசி வரைக்கும் பாக்குறவர்களுக்கு தெரியும். லாஸ்டா வந்து நாங்க சொல்லுவோம் இப்ப 100க்கு எத்தனை சதவீதம். இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம்டா 100க்கு அது ஒரு 50% நல்லா இருக்கு, 20% நல்லா இருக்கு. இதுல எல்லாத்தையும் விட இது வந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க அரைக்குறையா ப்ரோக்ராம் பாக்குறவ மட்டும்தான் அந்த கமெண்ட் அடிக்கிறேன். சரி, இப்ப நான் ஒரு கடை திறந்து இருக்கிறேன். எந்த கடையில வந்து சாப்பிடவே இயலாது, அவ்வளவு மோசமா இருக்குது.
இல்ல அப்படின்னா அது நாங்கள் வந்து இப்போ உங்களோட கடையில சொல்லி கூட விழுத்த மாட்டோம் விளங்குது. நாங்கள் வந்து அவரேஜாக சொல்லிடுவோம் இதுக்கு வந்து சாப்பாடுகள் ஓரளவு பரவாயில்லை அப்படின்றது ஒரு அளவிலேயே உங்களுக்கு விளங்கிடணும். அவரேஜாக சொன்ன எல்லாம் சிக்கல். சைவ முறைப்படி சரியா அதே சொல்றேன் கேளுங்க உங்களோட குடும்பங்களுக்கு பிறகு யூஸ்ஃபுல் ஆகும் சரியா. சைவ முறைப்படி நாங்க வந்து என்ன விஷயம் செஞ்சாலும் இப்படி 3 தடவை கடவுளை சூரிய பகவான் எல்லாரையும் நினைச்சு கொண்டு அரிசியை போட போறோம் சரியா. எங்களோட பொங்கல் விவசாய மக்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், சைவம் தான் வழி இறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சக்சஸா நடக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போடுவோம் சரியா. அரிசியை வந்து நாங்கள் போட்டாச்சு, அரிசியும் பயரும் சரியா. இதை வந்து நல்லா கொதிக்க விட வேணும். கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன ரெடி சர்க்கரைகள் இந்த பாதாமுகள் நட்ஸுகள் அது இதெல்லாம் போட வேணும். கொஞ்சம் முதல் கொதிக்கட்டு முதல் கொதிக்கட்டுக்கு மாதிரி அவசரப்படக்கூடாது. இன்றைக்கு தைப்பொங்கல் நாற்று எல்லாரையும் நான் இங்கே கூப்பிட்டுட்டேன். ஸோ எல்லாரும் வந்து கூப்பிட்டதுக்கு நாங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு இருக்கு மினண்டி காதி உங்களோட வீட்டில் அதான் நம்பி விட்டுது இங்கே வந்து தை பிறந்தா வழி பிறக்கும். இவ தான் எங்களுடைய அட்மின் ஜனனி. இவங்க வந்து எங்களோட போக்குவரத்து வசதிகள் எங்களோட எல்லா வசதிகளையும் வந்து கொஞ்சம் நீங்க பாத்துருக்கலாம். இன்றைக்கு வந்து நான் வந்து நேற்று இப்படி சொல்லியிருந்தேன் அக்கா அப்படி ஒரு ரிவ்யூ செய்யறேன்னு பாதி புள்ளிகள் வந்து நான் சமைக்கிறேன்டே வருகிறாங்க. அது நானும் தான் ட்ரை பண்ணது. சரி ஓகே. இதுல இருந்து என்ன விளங்கணும் ஆம்பளை புள்ளி வந்து பொம்பளை புள்ளியில நம்புறது வந்து கூட ஏஞ்சிருங்க. என்ன நம்பி இவ்வளவு ஜென்மம் வந்திருக்கிறீங்களே, பொம்பளை பிள்ளையில நம்பினது இவன் மட்டும்தான் சரியா. அப்போ இவா சொன்னா நீ சமைக்கிறேன்னு கேட்டா நான் மக்கா நான் தான் சமைக்கிறேன்னு சொல்ல ஒன்றும் செய்யலான்னு வந்துச்சா இல்லை லக்ஷனா சமைப்பாளன்னு நம்பிக்கையில் வந்தாலா தெரியல, வேற வழி இல்லைன்னு வந்திருக்கிறா சரியா. சரி இன்றைக்கு வந்து அக்கா நீங்கள் சொல்லுங்க அக்கா தைப்பொங்கலுக்கு வீட்டு என்னக்கா ஸ்பெஷல்? பலகாரங்கள் மெயின் பொங்கல் அதோட பலகாரமும் இருக்கு. ஒரு தரம் வீட்டு பொங்கல் இல்லை எல்லாரும் லக்ஷனாண்ட பொங்கல் சாப்பிட வந்திருக்கிறீங்க. உயிர் மிச்சம் இருக்குமென்ற நம்பிக்கையில வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஃபைனல் முடிவு இல்லை அது அப்படியே 2025 பிறந்துட்டு இந்த தையும் பிறந்துட்டு உங்களுடைய குறிக்கோள் என்ன இந்த வருஷத்துல? இந்த கேள்வியை விடுற பாடு இல்லை நீங்க. கிறிஸ்மஸுக்கும் இதே 2025 எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்போம் தானே. அது என்ன அது அந்த முடிவு படி நாங்க வேலையின் படி யோசிக்க போறோம் சரியா. அப்ப அக்கா சொல்லுங்க, நானும் சொல்லுவேன் அதையும் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம். அக்கா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு 7:30 சனி ஆரம்பம், அதை என்ன வச்சு செய்யாம இருந்தா காணும். சரி ஓகே. சரி தாய் பிறந்தா வாலி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ராசிக்கு கதைக்கிறாங்க எப்படி சொல்லுங்க. அந்த சனி இந்த சனி உண்மையன்படி பார்த்தீங்கன்னா ராசியை கணக்கெடுக்காம இருக்கும் உண்மை சரியா. நாங்கள் அதன்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதன்படியே போயிடுவோம். நான் எல்லாம் என்ன செய்வேன்டா நல்லதை மட்டும்தான் யூடியூப்பில் பார்ப்பேன். நான் சிம்ம ராசியை அப்படி இப்படி இப்படி இப்படின்ற அதில் நல்லதை மட்டும் பார்த்தா தான் பாசிட்டிவானது எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்களை பார்த்தோம்னா அப்படியே போயிடும். ஸோ அந்த வகையில் எல்லாரும் நல்லா இருப்பான். ஜோனும் நானும் டீ குடிச்சோன்ட்டு வந்து நாங்கள் திடீரெண்டு ரங்காண்டே இருந்த ஒரு ஹோல் ரெண்டு வந்துச்சுது. ஏன்டா ஹோல் எடுக்கிறாங்கன்னு பார்க்க அந்த நான் வெற வழியில் சேர்த்துக்க விழுந்து போட்டேன். குடிச்சாண்டு இந்த ஜோன் டீயை அவங்கள பக்கத்தில் ஆகுது. ரங்கன் என்ன செய்தான்டா, ஆனால் நான் வீட்டை போய் உடுப்பு மாற்றிக்கொண்டு வேற போகணும்னு சொன்னால் நான் தேவையில்லை, நீ உடுப்பு மாற்ற தேவையில்லை, பக்கத்தில் குளம் ஒன்று இருக்குது அதில் குளிச்சு போட்டு ரெடியாக நில்லு அப்படின்னு வந்து. இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, அவ்வளோ பேரும் முஸ்ரா கொடுத்து தான் உங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கானுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் ரங்கனை பற்றி கதை கேட்க வந்து ரங்கன் வந்து நாங்கள் உண்மையாக ஒரு நாள் இப்போ ஒரு எபிசோடுக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டோமேண்டா ஒரு நாள் ஆனாலும் அதை வந்து அந்த நீட்டாக அடுத்தது தான் போவான் பிள்ளை சரியா. கமரா அனுப்பாடு இப்போ சொல்லு இல்லைடா உண்மையா அவன் எப்பவுமே அப்படித்தான் சரியா. எப்பவுமே ரங்கன் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து விடு 2 ரீல்ஸ் எடுத்து விடண்டா மூஞ்ச சுளிக்காம எடுப்பாங்க. அவங்களோட பரம்பரையே அப்படித்தான் போலோட. எனக்கு ஒரு டவுட், உங்களோட ப்ரோக்ராம் வெறையில தானே இப்போ அந்த கறி இந்த கறி எல்லாம் சாப்பிடுவீங்க தானே, சாப்பிடுங்க இந்த எடிட் கமராமேன் நேரம் கொடுப்பீங்களா இல்லாட்டி நீங்களே எடுத்து முடிச்சு போட்டு போயிருவீங்க? இந்த கேள்வி நீங்க மட்டும் இல்லாது நிறைய பேர் கேட்டுட்டாங்க. ஒரு இப்போ என்னன்னு சொல்றது, இந்த மெசேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு அக்கா இவ்வளவும் நீங்க சாப்பிடுங்களா, இவ்வளவும் நீங்க சாப்பிட்டீங்களா.
அப்படின்னா இல்ல நான் வந்து வீடியோ எல்லாம் போட்டோ கொண்டு இல்ல ரிவ்யூ போக சும்மா ஒரு வாங்கி வைப்பேன் Okay. அந்த கேமரா ஆஃப் ஆயின உடனே இல்ல வீடியோ ஃபுல்லாவே நிறைய தானே சாப்பிடுறீங்க எங்க உருவாய் இல்ல அது முழுக்கலும் கேமராமேன் தான் சாப்பிடுறது கேமராமேன் தான் சாப்பிடுறீங்க அப்ப நீ கேமராமேனே ரிவ்யூ பண்ணலாம் என்ன நீங்க ரிவ்யூ பண்றீங்க எல்லாம் தான் சார் இந்தா கேமராமேன் போய் கட்டி வைங்க. அப்ப விழா காலமா ஊரேம் பே காட்டி பாவங்கள் என்ன இல்ல பார்க்க விட்டு உடனே சாப்பிடக்கூடாது லட்சணம் ஐயோ அது நான் சொல்றது கிறிஸ்துவுக்கு முன் சரியா மூக்கு சொல்றேன் அதாவது எங்கிட்ட நிறைய கேமராமேன்ஸ் எல்லாம் இருக்கேக்க அப்படி செஞ்சு நாங்கள் இப்போ வந்து இந்த எங்கட ரங்கன் வந்து மச்சன் சாப்பிட மாட்டான்டுவான் அப்போ வந்து என்ன செய்யற முட்டை இந்த விலை தெரியுமா நானே முழுங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு போட்டு ஒன்றும் செய்யலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில கடைகள்ல இல்ல அதான் சொன்னேன் அவரேஜா இருக்கு அப்படின்டா நார்மலா இருக்குன்னு அர்த்தம் மக்களே இப்ப சொல்லியாச்சு ஓகே இப்ப இந்த புக்கு அவரேஜா இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியும் இது வந்து வேற லெவல் ஜோன் கடையில போய் சாப்பிடுவோம் பசிக்குதுடா பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக பொங்கல் ரெடி ஆகிட்டேன் சமைச்சிட்டீங்களா இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சமைச்சு டேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து முதல் கடவுளுக்கு படைக்க வேணும் விளங்குதா எல்லாரும் சின்ன வயதில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளுக்கு படைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ஒரு வேலை எடுத்து தாரேன் சாப்பாடு நல்லா இல்லாட்டி நீங்கள் போகலாம் சரியா எல்லாருக்குமே சொல்லிட்டேன் இப்போ வந்து நாங்கள் படைச்சு சாப்பிட்டு போங்க ஓகே படைச்சு சாப்பிடுவோம் நாங்கள் படைப்போம் நான் வந்து பொங்கிட்டேன் ஸோ படைச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து அடிக்கடி நீங்கள் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படி எப்படி இருக்குன்னு கேட்குற ஆட்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க ஓகே வந்து சாப்பிட்டு போட்டு பயப்படாது நல்லா இருக்கு ஸோ சாப்பிட்டு போட்டு அப்படி இருக்கு எப்படி இருக்குடா மைக்கிறா மச்சி சின்ன எப்படி இருக்கு பயப்படாம சொல்லு எப்படி இருக்கு பயப்படாம சொல்லு ஆ டே கேமரா ஒன்றா ஓகே மச்சி எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன ஆ எல்லாம் பயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ஏன்னா அவங்க சொல்ல தேவையில்லை அங்கே நடக்குது சண்டை வாழ்ல நடக்குது அண்ணா பயப்படாம உண்மையை சொல்லணும் எப்படி இருக்குண்டா ஆனா எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா என்ன உறவா இருக்கு இல்லை போட மாட்டேன் எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க இப்போ கட்சி அங்கே இருக்கம்மா தெரியட்டும் நீ சமைச்சா இது தானே ஓ பண்றதோ மச்சி இதை போடு கட்டாம போடா இதை போடு வாழையில எரியுதான் ஓ பண்ணட்டான் இவனை நம்பி நாங்கள் விடியப்புறம் 7 மணிக்கு வந்து சூச்சாங்க இருக்கு பாருங்க நாங்கள் வந்து எங்க போறோம் அப்படின்னு சொன்னா பொங்கலுக்கு விறகு எடுக்க போகிறோம் ஒரு பிளானும் இல்லாமல் வந்துட்டோம் இப்போ விறகு தேடி திரியிறோம் இதை பாருங்க இதுக்கு எங்க நாங்கள் விறகு எடுக்கிறோம் இந்த மாதிரி நேரங்கள்ல சொல்கிறா உயிர் தப்புறது அப்படின்னு சொல்ல போறோம் எப்படி ஒரு அழகான இடம் ஆதி இடம் அதுல ஒரு சின்ன இதண்ட வீட்டில் வந்து பார்த்தேங்க
எங்களோட டீம் கொண்டு வந்த கத்தி இந்த வெங்காயம் பற்ற கத்தியால சொல்லி இருக்குது மரத்துல சின்ன இதுல வந்து உப்புல பட்டு. இப்போ நாங்கள் புறா எடுத்துட்டோம். ஒரு கொஞ்சம் புறா தான் கிடைச்சதுண்டா. இதில் புறா தான் கிடைச்சது. ஓகே நான் பாம்பு இறக்கி போட்டு பாம்பு இருக்கு வேண்டாம். இப்போ இதுக்கு இறங்கிட்டோம். என்ன செய்யணும்? குளம் இருக்கு அதில் ஃபுல்லா ஏன் நான் குளிக்க கூடாது?